ரிஷபம். ஓம் விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். சுபர் மற்றும் யோகரின் சேர்க்கையும் பார்வையும் லாபத்தையும் அபரிமிதமான யோகத்தையும் பெறக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை, அதாவது 28/1/2024 முதல் 3/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி ரிஷபராசி என்பதே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவானும், அட்டமஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் அவரோட சுக்கிர பகவானும், நவமஸ்தானத்திலே சூரிய பகவானும் புத பகவானும், 10லே சனி பகவானும், லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், விரயஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். முயற்சிக்குரிய 3ஆம் பாவாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4, 5, 6 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கிறார். இப்படி 6 அப்படிங்கிற இடத்துல வரும்பொழுது, அதாவது சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு வேதை தினம், அதாவது இந்த வாரத்தில் கடைசி நாட்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் உங்களுக்கு வேதை தினம். மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்ட தினம் கிடையாது. ரிஷபராசி அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு யோகம் கிடைக்குமா அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது 28/1/2024 தேய்பிரையில் வரக்கூடிய திருதியை திதியும் மதியம் 3 மணி வரை மக நட்சத்திரமும் அதன் பின்பு பூர நட்சத்திரமும் வருகிறது. அன்று மரணயோகமும் சித்தியோகமும் கூடிய ஒரு நாள். அடுத்தபடியாக 29/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி, அன்று மாலை 6 மணி வரை பூர நட்சத்திரம், அதன் பின்பு உத்தர நட்சத்திரம், அன்று சங்கடகர சதுர்த்தி, அன்று சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 30/1/2024 பொதுவாக 30ஆம் தேதி 30/1 நாள் நமக்கு தெரியும் மகாத்மா காந்தியுடைய நினைவு தினம். அந்த நினைவு தினத்தை போற்றுவோம். அந்த நாளில் தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும், அன்று முழுவதுமே உத்தர நட்சத்திரமும் இருக்கிறது. அன்று அமிர்த யோகம் கூடிய நாள். அடுத்து புதன்கிழமை, அதாவது 31/1/2024 புதன்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதியும் ஹஸ்த நட்சத்திரமும் கூடிய நாள். அன்று கரிநாள் மரணயோகம் கூடிய நாள். அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது 1/2/2024 ஆங்கில மாத பிறப்பு, பிப்ரவரி மாதம் பிறக்குது. அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு குருவாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி திதி, அன்று சித்திரை நட்சத்திரம் வருகிறது. முழுவதுமே சித்திரை நட்சத்திரம் தான். சித்தயோகம் கூடிய நாள், சுப முகூர்த்த நாள். வியாழக்கிழமை அன்னைக்கு சுப முகூர்த்த நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் 1 மணி வரை சப்தமி திதி இருக்குது. அதனால் அன்றைக்கும் சுப முகூர்த்த நாள். 1 மணிக்கு மேலே அஷ்டமி திதி வருகிறது. அன்று சுவாதி நட்சத்திரம் வருகிறது. அந்த 1 மணிக்கு மேலே அஷ்டமி திதி வரனால தேய்பிரை அஷ்டமி திதி அன்று அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வாரத்தின் கடைசி நாள் சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது 3/2/2024 தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதி மதியம் 1 மணி வரை அஷ்டமி திதியும், அதுக்கப்புறம் நவமி திதியும் வருகிறது. அன்று விசாக நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய நாள். அதனால தான் முதல் சொன்ன உங்களுக்கு அந்த வெள்ளி மற்றும் சனி அந்த 2 நாட்களும் உங்களுக்கு வேதை தினமாக வருகிறது. ரிஷபராசி என்பதே, இந்த வாரம் உங்களுக்கு பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு சுக்கிரன் செவ்வாய் இணைந்து 2ஆம் இடத்தை பார்க்குறப்ப பணப்பொருளாதாரம் சிறந்த முறையில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் விரையாதிபதியாகிய செவ்வாயும் சேர்ந்து பார்க்கறனால சுப விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது நிதானமாக பயணித்தால், நிதானமாக செலவு செஞ்சீங்கன்னால் விரைய செலவுலேருந்து தப்பிச்சு சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற பொருள். ஆனால் சுபங்களும் யோகங்களும் கிடைக்கக்கூடிய பண பொருளாதாரம் நல்ல பெரிய அளவில் பிறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்பை நீங்கள் சுபமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 1. 2வது பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நம்ம முதல் சொன்ன மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்க வரை நமக்கு லாபம் தான்.
ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல லாபத்தை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு சந்திரனுடைய பார்வையும் அதுக்கு ஒரு பலமாக அமையக்கூடிய வாய்ப்பு. அதனால் சந்திரனுடைய பலம் நல்ல லாபத்தை தர்றதுக்கான வாய்ப்பு. இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு யோகமும் புது முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா முயற்சிக்குரிய 3ஆம் பாவாதிபதி சந்திரபகவான் 6ஆம் இடத்துல உட்காரும் பொழுது அந்த முயற்சியை இன்னும் அதிகரித்து கொடுப்பார். அதனால் அந்த வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அடுத்தபடியாக உடல்நிலையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா 3ஆம் இடத்தை 6ஆம் இடத்துல உட்காரும் பொழுது அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில் உட்காரும் பொழுது சுக கேடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அது குறிப்பாக சொல்லப்போனால் சுக்கிரன் என்றால் உணவு சார்ந்தது, முதல்ல உணவு சார்ந்த விஷயங்கள், அடுத்து தேவையில்லாத மன உளைச்சல் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக கடைபிடிச்சிங்கன்னால் இந்த வாரத்தில் உடல் சார்ந்த விஷயங்களிலிருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த சூரியனும் புதனும் உங்களுக்கு சகல நன்மைகளையும் தருவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் திருப்திகரமான மாற்றங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உத்தியோகங்களுக்கு உண்டு. கல்வி மிக முக்கியமான விஷயம். மாணவர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக அமைய காத்திருக்கிறது. காரணம் 9ஆம் இடத்தில் அமர்ந்த புதன் நல்ல உயர்கல்விக்கும் பட்டக்கல்விக்கும் இந்த நல்ல சாதகமாக அமர்ந்திருக்கிறார். அதுவும் அரசு துறை சார்ந்த விஷயங்களில் எழுதக்கூடிய மாணவர்கள், பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அருமையான பலன் தரக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த பயன்படுத்தினீங்கன்னால் இன்னும் நல்ல லாபத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு மாணவர்களுக்கு யோகம் உண்டு. சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் முதல் சொன்ன மாதிரி 2 நாட்கள் சுப முகூர்த்த நாள் வருகிறது. அந்த முகூர்த்த நாள்களில் உங்கள் இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்டது இருந்தால் பேசலாம், உறுதி செய்யலாம். இறுதி செய்வதற்கான வாய்ப்புகளும் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும் பலப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கனால பிறருடைய கண்படுவதற்கு அல்லது பிரத்தியரால் தேவையில்லாத சில சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் உங்களுடைய அந்யோன்ய பாவத்தை இன்னும் அதிகரித்து கொண்டால், பிறருடைய குறுக்கீடுகளிலிருந்து தப்பித்து கொண்டால் இந்த வாரம் நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அவ்வளவு யோகம் இந்த பெண்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்குது. கணவன் மனைவி இருவருடைய அந்யோன்ய பாவத்தினால் 2 பேருக்கும் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கணவருக்காக மனைவி, மனைவிக்காக கணவரும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல நிலைகள் இந்த காலகட்டங்கள் ஏற்படும். அதே மாதிரி குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உறவினர் அல்லது நண்பர்கள் இவர்களால் தான் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பதற்கான வாய்ப்பு உண்டு. பயன்படுத்தி கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் உண்டு. அடுத்தபடியாக சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் சுப செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் வரக்கூடிய காலகட்டங்களில் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பதற்கும், புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கும், வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைப்பதற்கும், தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தில் தாய் ஸ்தானாதிபதியாகிய சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கும் போது தாய் தந்தையின் அரவணைப்பும் அன்பும் ஆதரவும் நிச்சயமாக கிடைக்கும். இறைபலம் உங்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும். யோகத்தை கூடிய இந்த வாரத்தை நல்லபடியாக பயன்படுத்திங்க, லாபங்கள் நிச்சயமாக உண்டு. இனிய நல்வாழ்த்துக்கள்.